எப்படா ஓலா மந்திரி முதல பத்து சூத்துல குத்து யாரு சூப்பர் சாணி கொள்ளாயா எப்படி இருக்குது சூப்பரா குளிர் எல்லாம் ஓடி போயிருக்கு எப்படி அப்படி ஒண்ணு வாங்கி பாரு ஆளுக்கு வந்து எப்படி இருக்கு என்ன அங்கதான் பேச்சு நான் தான் எண்ணம்பே நீ தான் எண்ணம்பே அந்த காரி நெய் வந்தவன் நானு நான் தான் எண்ணம்பே நீ தான் எண்ணம்பே சோ இங்க நடந்ததுக்கு நாம் என்ன செய்ய முடியும் சொல்யூஷன் ஒட்டு விடு வாய் திறக்காம எங்கே நிற்கிறோம் யாரிடத்தில் பேசுகிறோம் என்று சற்றேது பயமில்லை உமக்கு ஏன் பயமில்லை மாட்டியாம்பட்டி மாரியம்மன் கோயில நிக்கிறேன் ஆனா எந்த கேன கூதிக்கிட்ட பேசுறது அதுதான் கேட கூதியை எல்லாம் பார்த்தா கேட கூதியா தெரியுதா என்ன திடீர்னு யாருக்கிட்ட பேசுறேன்னு எனக்கு என்ன தெரியும் நீ சரியான சவுக்கடி சண்டாளனா இருக்கிற விட்டு சொறி விடுவோம் அப்படியா வளவளான்னு இருக்கு என்னது சொருகுனா கத்தி வாயில விட்டுருவாங்க கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியன் தவறாதே அதில் உன் குருளை காட்டு உங்களை காட்டு கெட்டவாறு பேச கூடாது வேண்டா உனக்கு அது என்னன்னு தெரியாது எனக்கு முடியாது இந்த கொழுத்துறீங்கள யாரு இந்த கொளுத்துறீங்கள மண்ணெல்லாம் மூக்குல ஏறுற அளவுக்கு நீரால் அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை இச்சபையில் ஆணாக பிறந்த பூமர்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் அறுபது தாய் உள்ளங்களும் யாவற்று பேர்களும் நிறைந்துள்ள சபை இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பெரும் புகழும் தெரிந்த திரு நாடு அழகு திரு பொன் நாடு என்ன மாட்டியாம்பட்டி என்றால் நமக்கு ஒரு சொந்த தாய் திருநாடு இன்னும் ஸ்ரீரங்கம் சமயபுரம் சென்ற பக்த கோடிகள் அனைவத்து பேர்களும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு வருடா வருடம் நாடகம் அரங்கேற்ற வைத்துள்ளார். வருடம் தவறாம நம்ம ராமசுவாமி கையில கொடுத்து அட்வான்ஸ் நாடகத்தை ஏற்பாடு செய்வாங்க இந்த உள்ளூரை சேர்ந்தவங்க. நாடகம் அரங்கேற்ற வைத்துள்ளார். என்ன நாடகம் தெரியாது சொல்லு. பார்த்துட்டு என்ன நாடகம் பொன்னர் சங்கர் சின்ன பெரிய கதை தெரியாத குன்னோட என் கதை அந்த நாடகம் நீங்க வச்சிருக்காங்க. இது கூட தெரியாம மயிர் புடுக்கிறதுக்கு வர்றீங்க. இந்நாடகத்தில் கையில குத்துறாரு. நான் யார்? எமது பெயர் என்ன? உங்க பேர் அப்படி இருக்கணும். ஒருவனே வளவளா வளவளான்னு என்னடா அடிக்கடி வளவளா அடிக்கடி சொருவுற. அதானே அடிக்கடி சொருக கூடாதுங்க. அது வாய்க்கும் புட்டு சொருகுனாருன்னு வைக்கி இன்னும் 10 ரூபா வரும். ஆமா சொல்லு. ஓஹோ இந்த நாடகத்துல கருப்பாறு விஷயமா நான் யார் நீ யார் நானும் தெரிந்தவர் யார் யார் தாயார் மகன் யார் தெரியார் தந்தையன் காணவன் யார் யார் நீ யார் நான் யார் யார் யார். இங்க நல்லதா ஒரு பாட்டு பாடு. எம்ஜிஆர் பாட்டு. ஆடிய ஆட்டம் என்ன பாட்டு பாடுறா கடைசி கேடு போட்டு இருக்கிற அருமையான பாட்டுங்க. இந்த பாட்டு கேட்டா சீக்கிரம் போய் சேர்ந்து அதுக்கு இன்னும் நாடுக்குது. இந்த பாட்டே போதுங்க. சரி நீங்க யாரு? என்ன அப்படி செலுப்பு கொடுக்க அப்படி என்ன இப்ப வந்து பெரிய லண்டன் புளிச்சி மாதிரி பேசி 10 மணி வந்து நின்றுகிட்டு இருக்கிற பெரிய புளிச்சுக்கிட்டு யாருன்னு சொன்னாதானே தெரியும். 10 மணில இருந்து நின்றுட்டு இருக்கல நீ கொலை பண்ணிட்டு இப்ப வந்தவன் என்ன பெரிய இது பேசுற? யார் நீங்க? உங்க பேர் என்ன? ஒரு வாய் ஒச்ச முடியும் சொல்லு. ஏன்னா சண்டைக்கு வரணும் வர நீ சொல்ல வேண்டியதான பெரிய அல்லலே ஓடிவிடு. இல்ல ஏற்கனவே அல்லையில பயங்கரமா வழியாத்தாக்கிட்டு. சரி சரி நீங்க யாருங்க? என்ன பேரு? யார்? சந்தையில கட்டுகள் அத பாரு. அண்ணா ஓ
தான் வேலையை உனக்கு. இல்ல நீ அந்த சாட்டையை பார்த்த உடனே எனக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இப்படி அடிச்சுக்கிட்டு கிடையாது. பூத்துலன்னா உங்களுக்கு தான் பொழப்பாட்டு இருக்குது. என்னை விட மசாலகாரருக்கு தான் அந்த பொழப்பு. சட்டால விட்டார இது மாதிரி சேர்த்து அடிக்கிறவங்க உலகத்துல பார்த்துருக்கேன். இன்னொருத்தமா வாங்க பார்க்கலாம் சாட்டியா. நாளைக்கு நம்ம சந்தைக்கு போயிடலாம். திருடத்தான் கூடாது, தொழில் எது வேணாலும் நல்ல வருமானம் கிடைக்கும். நான் யார் என்று அறிவிக்கின்றேன், கவனமின்றி வைக்க வேண்டும். இல்ல நீங்க யாரா இருப்பீங்க, உங்க பேர் என்ன? அப்படி கேட்க வேண்டும். சார் யாரு? ஓய் தலைவெடி தடத்துல வச்சிருவாய். போக்குவரத்து அதிகமா இருக்கு, ஓரத்துல வை. நீங்க யாரு? எமது பெயர் மன்னாதி மன்னன். மன்னாதி மன்னன், மகடபுடி வேந்தன், மயிரபிடிக்க வேந்தன். போட்டுருவாய். போட்டு வரவனெல்லாம் ஏன் தூக்க முடியல, போட்டு போக வேண்டியது. அதானே மண்டை மேலே போட்டு விடுவேன். இல்லை, தொண்டை விடுத்து விடும். மண்டை மீது போட வேண்டாம், பக்கத்தில் இருக்கும் கொண்டை மீது போடு. மன்னாதி மன்னன், மன்னாதி மன்னன், மகடபுடி வேந்தன், மகடபுடி வேந்தன், ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜன், ராஜமார்த்தாண்டன், ராஜமார்த்தாண்டன், ராஜ கிரீடாதிபதி, ராஜா கேனபூதி. ஓய் ஓய் ராஜ கிரீடாதிபதி, கிரீடாதிபதி. என்ன படிச்சு காட்டுறியா? நீ சொல்ற மூடிட்டு சொல்லு. ராஜ கிரீடாதிபதி, மன்னன் பரம்பரையிலே பிறந்த என்ன சொல்ற? மன்னன் பரம்பரையிலே பிறந்த சொல்ல நேர்மை நிறமுறை தவறாமல் அறச்சாட்சி செய்து வரக்கூடிய 8 ஆணை பலமளித்த யானையை விட 8 யானை பலமடா புஜ பலம் எங்க சுருட்டி வச்சிருக்கிற? 8 ஆணை பழமும். ஆமா. பழக்காரர இவன் பழம் 8 ஆணை பழமா? 8 ஆணை பலமளித்த
உங்களுக்கு அது சொல்ல எட்டான பலம் படித்த சங்கிருந்து அழைக்கப்பட்ட எமது பையர் சின்னசாமி சங்கிலே பால் குடித்ததினால் சங்கில பால் குடி. ஆமா. ஏன் உங்க அம்மா முளையில குடிக்கிறியா? சங்கில பால் ஊத்துறாங்க எனக்கு. ஏன் உங்க அம்மாவுக்கு பால் வரலையா? எந்த ஊர் நீ? ஏன் கேக்குற? ஒரு குழந்தைக்கு எதல பால் கொடுப்பாங்க? டிசிசிய முளை. ஆமா. அதுதான் கொடுப்பாங்க. பைத்தியக்காரா. சங்கடல ஊத்துவாங்கல்ல. ஆமா, பால் இல்லனா எடுத்து ஊத்துவாங்க. அது போல எனக்கு சங்கிலே பால் கொடுக்கிறார். சங்கர் என்று பெயர். சங்கில பால் ஊத்தி உங்களுக்கு சங்கர்னு பேர் வச்சிட்டாங்க. ஆமா. அப்புறம் அப்படி இருந்தால் உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, என் தாய் தந்தைகள் யாரு? என்னை 10 மாதம் 300 நாள் 3000 சிவனாடிகள் தன் அங்கத்திலே ஈண்டெடுத்தார்களே, வாடாத பயிரா வருத்தமலா சுமையாக சுமந்து கண்ணே மணியே கற்கண்டே தேனே அமுதே என்று. அடே அப்பா, என் சாமி என் குஞ்சு வாடா அப்படின்னு சொன்னது யாரு? குஞ்சு வாடா. குஞ்சு வாங்கல, சரியா போச்சு. அப்படி யாரு அந்த கிழிச்சல் செஞ்சது யாரோ? சொல்லு யாருக்கு? அந்த உங்க அம்மா வாடா வருங்கால இளவரசனே அப்படி சகடமே சரியில்லையே. நீ வந்த நேரம் அப்படி இருக்கிறது 3 மணி. யாரு உங்க அப்பா அம்மா? அது சொல்லுங்க. என் தாய் தந்தை ஐயா. நன்மையன 10 மகா சுமதி பாகுட பெற்றவாள. சின்னசாமி ஆகிய உங்கள் சங்கரை உங்களை பெற்றவங்க யாருங்க? உங்க அப்பா அம்மா பேர் என்னங்க? நண்பா, என்னை ஈன்ற தாய், என் தாயோ தாமரை பெரியனாச்சி. தாயாருடைய பெயர் தாமரை பெரியனாச்சி. உங்களுடைய தந்தையாருடைய பெயர்? என் தந்தை குன்னடையா கவுண்டர். குன்னடையா கவுண்டர் உங்களுடைய அப்பா. ஆமா. தாமரை பெரியனாச்சிக்கு குன்னடையா கவுண்டருக்கு நீங்க பிறந்தவங்க. நீங்க மட்டும் பிறந்தீங்களா அல்லது வேற யாராவது குழந்தைங்க ஏதாவது உங்களோட பிறந்தவங்க இருக்காங்களா? அதானப்பா. உடன் பிறந்த சகோதர வர்க்கங்கள் இருக்காங்களா? யாரு? எத்தனை பேர்? வாங்க வந்தோன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். என்ன? ஆமா, இன்னைக்குதான் அரண்மனைக்கு புதிதாக வேலைக்கு வந்திருக்க. ஆமா, உங்க பெயர் என்ன? என் பேர் உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுப்பா. இஸ்தலகிரி லாலா சுந்தரி கோலாக்கப்புறம் கொய்யா என் பேர்.
எப்படி இசலகிரி லாலாசுந்தரி கோலாகோபுரம் கொய்யா. இத்தலக்கடி லாலாகோபுரம் கோலகோபுரம் கொய்யா. அதுதான் என் பேர். கோலகோபுரம் கொய்யா. நீ கூப்பிடுறதாங்க பேருக்கு ஒரு இது கலை வந்துருச்சு. இசலகிரி லாலாசுந்தரி கோலாகோபுரம் கொய்யா. கொய்யாவா ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். சரி, என் பேர் இருக்கட்டே. உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? எமது அண்ணன் யாரு? பொன்னர் என்று அழைக்கப்பட்ட பெரியண்ணா சாமி. பெரியண்ண சுவாமி பொன்னர் என்பவர் உங்களுடைய அண்ணா. சரி, வேற? நான் சங்கர். நீங்க அவர் பொன்னரு, நீங்க சங்கர். ஆமா. அப்பா எங்கள் இருவருக்கும் அழகிய தங்கை. என் தங்கை அருக்காணி தங்கம். அரகாணி தங்கம். அரக்காணி தங்கம். அருக்காணி தங்கம் உங்க தங்கச்சி. ஆமா. வா மச்சான். நல்லா இருக்கு. தங்கச்சினா வா மச்சான். என் இதயம் கொண்டதில்லை இந்த கண்ணங்கள் என்ன விலை என புன்னகை என்ன விலை. நல்லா பாடுறீங்க. தோர்த்தீங்க அப்படிதான் பாடுறீங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? மச்சான்னா எனக்கு கட்டி கொடுக்கறது இல்ல. வாங்க மச்சான் போங்க மச்சான் அப்படிங்கறது சொல்றதுக்கு ஒரு ஆள் உங்க வீட்டுக்கு வர போறாரு. அப்படியே தான் உங்க தங்கச்சி பேர் என்ன? அருக்காணி தங்கம். அருக்காணி தங்கம். ஆமா. அப்படி நீங்க 3 பேர் உங்க அப்பா அம்மாவத்துல பிறந்தீங்க. அப்படி பிறந்தாலும் நாங்கள் ஆலக்குடி நாடு. எந்த நாட்டுல இருக்கிறீங்க? பொன்னிவள நாடு. பொன்னிவள நாடு. பொன்னிவள நாட்டிலே வாழக்கூடியவர் நீங்க. ஆமாப்பா. என்ன இனத்தை சேர்ந்தவங்க? நாங்க காராள வம்சம். காராள வம்சம் என்றால் கவுண்டமார்கள், வெள்ளாள கவுண்டர்கள். வெள்ளாள கவுண்டர். ஆமா. விவசாயத்திலேயே சிறந்தவர் வெள்ளாள கவுண்டர்னு சொல்லுவாங்க. ஆமா. நீ விவசாயம் செய்வியா? அதோட்ட எங்களுக்கு வேற என்ன வேலை? சரி, அப்படி விவசாயம் செய்யறிய முதல்ல என்ன போடுவ? உங்ககிட்ட ஒரு கேள்வி. விவசாயம் செய்யறதானே? ஆமை இல்லாத ஊரும் கொட்டை இல்லாத தேசமும் எங்காவது இருக்கா? புதுவிதமா எனக்கு ஆகல. விவசாயி தானே? விவசாயம் நிறைஞ்சவர் தானே? ஆமை இல்லாத தேசம் கொட்டை இல்லாத நாடு ஏதாவது இருக்கிறதா? தெரியலையே நமக்கு. விவசாயிங்கிற எனக்கு தெரியாதுப்பா, சொல்லுப்பா. ஆமை இல்லாமல் இருக்க முடியாது, கொட்டை இல்லாமல் வாழ முடியாது. அது என்ன? அது என்ன நீயத்த சொல்ல. நீ தான் விவசாயி. என்ன ஏப்பா உனக்கு தெரியுது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியுது, உனக்கு தெரியாதுப்பா. ஆமை இல்லை என்றால் ஒரு மனிதன் வாழ முடியாது. ஆமை என்றால் என்ன? வெள்ளாமை. வெள்ளாமை போட்டு அதுல வந்த இது வந்தாதான் தின்னுட்டாக முடியும். கொட்டை இல்லாமல் ஒரு வாழ முடியாதுன்னா பருத்தி கொட்டை. அந்த பருத்தி கொட்டையில ஆடை தயாரிச்சு அதை கட்டினாதான் வாழ முடியும். அதனால ஒரு மனிதனுக்கு 2ம் தேவை, ஆமை, கொட்டை. உனக்கு எந்த கொட்டை வேண்டும்? பருத்தி கொட்டை வேணுமா வேற கொட்டை வேணுமா? இது அதை விட குழலுக்கார கொட்டை அருமையா இருக்கும். என்ன புளியும் கொட்டையா? விதை கொட்டை, விதை போடுற கொட்டை. ஆமா. நீங்க வெள்ளாமை, அதாவது காராளன் மீது கல் சொன்னால் கல் மீது நெல் வேலியும் பயிராகும். குமிந்தும் ஓர் பிடிக்கும், நிமிர்ந்து வேர் பிடிக்கும், சந்திரகுல வம்சத்துல பிறந்தவங்களா? அந்த சிவனுடைய ஜபாபாரத்துல வர்றாரே சந்திரன், அந்த குளத்துல பிறந்தவங்க நீங்க. நான் திருச்செங்கோடு அம்மங்குளத்துல பிறந்தவன். திருச்செங்கோடு அம்மங்குளத்துல. ஆமா. அப்படி பிறந்து என்ன செய்யறீங்க இந்த பொன்னிவள நாட்டுல? அப்படி இருந்தாலும் இப்பொழுது நாங்க எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறீங்க? மேல்நாட்டாஞ்சியில் இருக்கிறோம். அங்க எதுக்கு போனீங்க? நேற்று தினத்திலே நாங்க பன்னி மேல் சண்டைக்கு சென்றோம். பன்னி மேல சண்டைக்கு போறீங்க? ஆமா, பன்னி சண்டைக்கு போயிருந்தோம். ஏன் பன்னி சண்டைக்கு போறீங்க? எங்க போனீங்க? எந்த நாட்டுக்கு போனீங்க? நண்பா, சிவசோழ மன்னனா வட்டவன் எங்களுக்கு நிருபம் அனுப்பினார். அண்ணாவிற்கு சிவசோழனானவர் உங்களுக்கு நிரோத் அனுப்பினார். எத்தனை? நிருபகம் என்றால் ஓலையடா. எத்தனை சேம? நிருபகம் கடிதாசி லெட்டர். என்னன்னு? ஆனால் என் நாட்டிலே ஒரு பன்னியாவட்டது அட்டிலும் செய்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் தான் பார்க்க வேண்டும். அப்படி என்று
சிவசோழ மன்னன் நிருபுக அனுப்ப ஏதோ ஒரு பன்றியானது எங்களுடைய தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பன்னியை நீங்க தான் அழிக்கணும் உங்களுக்கு ஓலை அனுப்புகிறார்கள். ஏனென்றா சிவசோழ நாட்டிலே அந்த பன்னியாவற்றது நந்தவனத்தை அழித்து அந்த நந்தவனத்திலே படுத்துக் கொண்டிருந்தது. சரி, அப்ப அந்த நந்தவனத்திலே அனுதினமும் பூஜை செய்வதற்காக சிவலிங்க பண்டாரனாகப்பட்டவர் மலர் பொறிக்கு வருவாரு அந்த காட்டுக்கு. ஆமா, நந்தவனத்துக்கு. அப்ப நந்தவனத்தை வந்து பார்க்கும் பொழுது நந்தவனமே அலங்கோலமாக இருந்தது. எல்லா செடியெல்லாம் உளுப்பி கிடக்குது. ஆமா, இந்த நந்தவனத்தை அழித்தவன் யாராக இருந்தாலும் சரி இங்க கிடக்கும் அமுட்டிக்காமலே மண்டை உடைக்கிறேன். எவன் இதையெல்லாம் இப்படி செஞ்சிருப்ப வக்கால ஒளி அப்படின்னு கேட்க அப்ப அந்த பன்னியாபட்டம் சொல்லுதான், அடே சிவலிங்க பண்டாரா, நீ இல்ல உன்னை படிச்ச கடவுளே வந்தாலும் கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி என்று சிவசோழனுக்கு நிரூபணம் வச்சுதான். ஏ பண்டாரா, நீ என்ன உன்ன மாதிரி 1000 பேர் வந்தாலும் என் கடமசுல ஒண்ணு புடுங்க முடியாது போடா அப்படின்னு. அப்ப அவர் என்ன செஞ்சாரு? சிவசோழ மன்னனுக்கு போய் சொல்ல சிவசோழ மன்னன் படைபற்றவத்தோட வந்தாராம் அதுக்கு சண்டைக்கு. ஆமா, அப்ப அந்த பன்றியாவட்டது கூறியதான், டே சிவசோழ மன்னா, உன்னை போல 1000 சிவசோழ மன்னன் வந்தாலும் என் சப்ப மயத்து ஒரு மயத்தை கூட புடுங்க முடியாது. அவ்வளவு பெருசா இருக்குமா? ஆமா, அப்ப என் சப்பு மயத்து ஒரு மயத்தை புடுங்குவதா இருந்தா பொன்னிமலை நாட்டுல பொன்னது சங்கர இருக்கிறாங்க. அந்த சங்கர என்பவன் வந்தா மட்டும்தான் என் சப்ப மயத்தை ஒரு மயத்தை புடுங்க முடியும். உன்னால முடியா போடா. அப்ப நீங்க தான் அந்த மயிறு புடுங்கியா? சப்ப மயிறு புடுங்குறதுனால நல்ல புடுங்குறது. அந்த பன்னிக்கு எவ்வளவு ஒரு யாத்தம் பாரு. அந்த சங்கரை கூப்பிட்டு வா என் மதுரை புடுங்கிட்டு அப்படின்னு. பன்னி பண்ணிங்கிறீ, அது எவ்வளவு பெருசு? 60 கஜ அகலம், 60 கஜ அகலம், 70 கஜ உயரம். அது பண்ணி அவ்வளவு பெருசு, பெருசாதான் இருக்கு. அந்த மசுரு 70 அடினா இவ்வளவு பெருசு. இந்த மரத்தை விட பெருசா இருக்கு. ஆமா, அப்படின்னு அதுக்கு ஒரு இது ஒண்ணு இவருக்கு மாதிரி இருக்கும் பெருசு. காடு மாதிரி நேலமா மசுரு. இல்லடா, அந்த பன்னிக்கு அவ்வளவு பெரிய மசுரு இருந்திருக்கு. அப்புறம் அப்ப அந்த பண்ணை கொள்வதற்காக 7 வண்டி கறி, 7 வண்டி கறி, 7 வண்டி உமி, 7 வண்டி உமி, 7 வண்டி இரும்பு, 3ஐயும் கலக்கி 3 அடி கடம், 90 அடி உயரம் அந்த ஒரே வேலை அடித்து அந்த வேலை யாருமே தூக்க முடியல. 7 வண்டி இரும்புன்னா அது எம்பிட்டு வெயிட்டா இருக்கும். எப்படிதான் யாருதான் தூக்குனாங்க? உங்களால முடியலையா? என்னாலையும் தூக்க முடியல, எங்க அண்ணனாலையும் தூக்க முடியல. அப்ப எதுக்கு முன்ன அடிச்ச? அந்த வேலை யார் தூக்கிறார்கள் தெரியுமா? எங்களிடத்திலே இருக்கிறாரே யார் சாம்புவன். அந்த சாம்புவன் வலது காலை விட்டு இடது காலை தூக்கினார். வம்பா இருக்குது. இந்த ராஜாதி ராஜராக உங்களால முடியாததை அது சாதாரண ஷாம்புவும் லவுக்குன்னு தூக்கிட்டார் இடது காலில். ஆமா, அவரு ஒண்ணு ஏனென்றா எனக்கு 8ஆன பலம், எங்க அண்ணனுக்கு 10ஆன பலம், அந்த சாம்புவனுக்கு 12ஆன பலம். அது ரொம்ப பெருசா இருந்திருக்கும். என்னது பலம்? பலமடா புஜ பலம். என்னாச்சு? அவர் லவுக்குன்னு தூக்கிட்டாரு. அப்பா ஏன் பண்டிகை எங்களுக்கும் சண்டை வரணும்? அதான் அவரு ஓலை கொடுத்தாரு. நீ கிடையவே கிடையாது. ஏனென்றா என் தாயா பட்டவள் தாமரை பெரியராச்சு சிவனை கோரி தவத்துக்கு போனார். உங்க அம்மா பிள்ளைங்கள்ல இருந்து தவத்துக்கு போனாங்க. ஆமா, போன அப்படி தவத்துக்கு போகும் பொழுது இந்த செங்கமல்ல கொம்பன் இந்த பன்னியோட தாயா வழங்கப்பட்ட மீனாட்சி பன்றியாகப்பட்டது தாயாகப்பட்டவள்
தபத்துக்கு போறா, நமக்கு குழந்தைங்க இல்ல, ஒரு குழந்தைவர் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு முன்னாடி போய் நின்றது. அடடா, இது தவத்துக்கு போகுதே, நமக்கும் பிள்ளைகள் இல்லை, எனக்கும் பிள்ளை பாக்கி கிடைக்குமே அப்படின்னு தவமா போற இடத்துல இந்த பன்னியா வந்து நிக்குது. அப்படி வந்து நிற்க என் தாயாராகப்பட்ட பார்த்தால் நாம புள்ளவர வாங்க போறோம், இந்த கருப்பு வந்து முன்னாடி நிக்குது அப்படி என்று காயா வெட்டி உதைத்தால் கோழி அந்த பக்கம் அப்படின்ட்டு. அப்புறம் அது கீழே கீழே கட்டிக்கிட்டு போயிருக்கு. அப்புறம் அது ஏதோ வாடு வாடு கேளுக்கு ஏதோ ஒண்ணு சொல்ற எல்லாம் திருப்பி திருப்பி கேட்டு சொல்லுங்க. அப்புறம் என்னாச்சு? அது கத்திட்டு போயிருச்சு. அப்பா என்ன வளர்த்துற தாய் போல நீ எனக்கு ஒரு குழந்தை வர வாங்கிட்டு வருவ அப்படின்னு சொல்லி அருகாமையில் வந்தா என்ன காலால் உதைத்தே அல்லவா, உன்னை போலவே அருகாமையில் இருக்கிற காளியா கோயில் முன்பதாக நின்று நான் தபத்தை பெற்று என் மக்களால் உன் மக்களுக்கு இடையூறு நேரும் அப்படி என்று சத்தியம் செய்து காளியம்மன் கோயிலுக்கு முன்பதாக தலை கீழாக கால் மேலாக தவம் செய்தது அந்த பண்ணி. ஆமா. அப்ப சிவலிங்க பண்டவனாகப்பட்டவன் காளியம்மன் கோவிலுக்கு பூஜை செய்ய வந்தார். அப்ப பூஜை செய்ய வரும் பொழுது இரண்டாவது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. பன்னியாகப்பட்டது கருப்பாகப்பட்டது. இப்படி காளியம்மன் கோயிலுக்கு முன்பதாக இப்படி இருக்கிறது. பூஜை செய்ய முடியாது அப்படி என்று பார்க்க அப்ப காளியம்மன் பார்த்தது பண்டாரா சிவலிங்கா, நீ தவத்தை அணிதினமும் எப்படி பூஜை செய்வாயோ அது போல நீ பூஜை செய்து கொண்டே இரு, அது என்னை கூறி தவம் செய்துகிட்டு இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல காளியம்மனாகப்பட்டவர் அம்மா மீனாட்சி என்னை கோரி இப்படி தவம் செய்கிறாயே உனக்கு என்ன வர வேணும் அப்படி என்று கேட்டார். அப்ப இந்த அகில உலகத்தில் என் மக்களை யாரும் வெல்லவோ கொல்லவோ முடியாத வார்த்தை கூட எனக்கு குழந்தைங்க பிறந்தா அந்த பன்னிக்குட்டிகள யாரும் கொல்லக்கூடாது வெல்லக்கூடாது அப்படி ஒரு பன்னிக்குட்டி வார்த்தை கொடு அப்படி வருமா? குட்டி குட்டி முன்ன பண்ணி என்ன மனுஷனையா போடு. அப்ப அந்த காளியம்மனாகப்பட்டவர் சொன்னார் உனக்கு 11 குழந்தைகள் பிறக்கும். ஓ, அதனாலதான் பண்ணி பல குட்டிக்கு போடுறது இதுதானா? 11 பண்ணி குட்டி கேட்டு இந்த 11 குட்டியா 10 குட்டி நீயே திரும்பிடுவ. அதுல 4 கால் வெள்ளை நடுதல சித்தி பூவால் கூட்டம் அது போல 5 நிறத்தோடு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு குட்டி பிறக்கும். அந்த குட்டிதான் உனக்கு யாரு எதிரியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆபத்து நேரம் அப்படி என்று அந்த காளியம்மன் மரத்தை கொடுத்தார். அப்படி அந்த காளியம்மன் மரத்தை கொடுத்த உடனே அந்த குட்டி பிறந்த உடனே இந்த குட்டி இங்க இருந்தால் ஏதாவது ஆபத்து வந்துரும் அப்படி என்று அந்த குட்டி தூக்கி வீசியது. அது மேல்நாட்டா ஜீவிய போய் விழுந்தது இந்த பன்னிக்குட்டி. ஆமா. அப்ப மேல்நாட்டு ஜீவிகளை விழுந்த உடனே காளிமண்ணாகப்பட்டவன் கிளி பிடிக்க போனவர்கள் அந்த பன்னிக்குட்டி பிடிச்சாங்க. அந்த பன்னிக்குட்டி பிடித்த உடனே அந்த பன்னிக்குட்டியை பிடித்து வளைத்து வந்தார்கள். 60 அடி அகலம் 70 அடி உயரம் அந்த பன்றிக்குட்டி வளர்ந்து வந்தது. அந்த பன்றிக்குட்டியை நேற்று நிலத்திலே கொன்றோம். எப்படியோ அந்த பழைய எடுத்துட்டு போய் அந்த பன்னிக்குட்டியை நீங்க கொண்டு விட்டீங்க. ஆமா. சரி, அதை கொன்று முடித்து இப்பொழுது அரண்மனைக்கு போக வேண்டும். இப்பொழுது சோழ நாட்டை விட்டு அரண்மனைக்கு போறீங்க. தங்கை வரவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். அதனால அந்த பலத்திலே வையமணி சாம்புவன் அந்த முறையில் இருப்பார். வரவழைத்ததாக உடனடியே வரவழைத்து வா, அண்ணனை சென்று பார்க்க வேண்டும்.